எனக்கு அப்பவே தெரியும்டி நீ எல்லாம் ஒரு பெரிய ஃப்ராடுன்ட்டு. வாய திறந்தாலே பொய் தான் அப்படின்னு இப்ப ரோகிணிய பார்த்து திருப்பி வந்து விஜயா கேட்க போற மாரி ஒரு தருணம் நடக்க தான் போகுது. அதுக்கான பிரெடிக்ஷன் தான் இது. ஸோ இப்ப இந்த கற்பனையில வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்ப விஜயா ஒரே குஷியா இருக்காங்கல்ல. அது குஷியா இருக்கும் பொழுது வந்து அவங்களுக்கு இன்னொரு பக்கம் மீனாவுக்கு ஆர்டர் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது கொஞ்சம் கடுப்பா இருக்கு. ரோஹிணிக்கு கிடைச்சா அது எப்படி இருந்தாலும் மனோஜுக்கு வரப்போகுது. மனோஜுக்கு வர காசு நமக்கு வர காசு. ஆனால் அந்த முத்துவுக்கு மீனாவுக்கு கிடைக்கிறதெல்லாம் வந்து நமக்கு அவமானமாக தான் இருக்கும் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணிக்கிட்டு இருக்க. இதுக்கிடையில தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ ரோஹிணி ஒரே துள்ளி குதிச்சிட்டு இருக்காங்க. நம்ம யாருக்கும் நன்றி சொல்ல தேவையில்ல, நம்ம நினச்சது தான் நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்போ உடனடியாக வந்து அந்த ஸ்ருதியோட அம்மாவுக்கு கால் பண்ணி, உங்களுக்கு இப்போ என்ன ஆன்ட்டி வேணும்? அந்த 2 லட்சம் தானே வேணும். எங்களுக்கு இப்போ ஒரு பெரிய கான்ட்ராக்ட் கிடச்சிருச்சு. எனக்கு ஒரு 15 நாள் டைம் கொடுங்க. அதுக்குள்ளார வந்து நாங்கள் கான்ட்ராக்ட் எல்லாம் விற்று முடிச்சு பணம் வந்துடும். நான் ஏன் புருஷன்ட்ட வாங்கி உங்கள்கிட்ட அந்த காசை திருப்பி கொடுத்துட்றேன். ஒரு 15 நாள் மட்டும் பொறுங்க அப்படின்னு வந்து திமிரா வந்து பேச ஆரம்பிக்க. இதுக்கப்புறம் வந்து அப்படியே இந்த ஸ்ருதியோட அம்மாச்சா இவள்கிட்ட வந்து பணம் கொடுக்க முடியாத நிலைமை வரும். அப்போ வந்து அதை வச்சு நம்ம இதான் வந்து அவளை யூஸ் பண்ணி இந்த ஸ்ருதிக்கும் ரவிக்கும் இடையில இருக்க பிரச்சனைகளை வந்து சரி பண்ணி ரவியை அந்த ஹோட்டல்லேருந்து வர வச்சு நம்ம வீட்டுக்கு வர வைக்கலாம்னு நினச்சேன். ஏட்டா அது நடக்காமல் போயிடுச்சு அப்படின்னு தான் கணவர்கிட்ட புலம்பிக்கிட்டு இருக்காங்க அவங்களும். ஸோ இப்போ இது கடையில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ ஒரே குஷியில் இப்போ மனோஜும் இருக்காரு. மனோஜ் வந்து பணம் வரதுக்கு முன்னாடியே அது செலவழிக்க ஆரம்பிப்பார்ல, அந்த மாதிரி வந்து நம்ம வந்து அடுத்த ஒரு புது ஷோரூம் ஆரம்பிக்கிறதுக்கான நான் வந்து பிஸ்னஸ் டீலை ஓகே பண்ணலான்னு இருக்கேன். மகேஸ்வரியோட ஹஸ்பண்ட் வந்து முக்கால்வாசி பணத்தை போட்டுறாரு. 25% பணத்தை மட்டும் நான் தரேன்னு சொல்லிட்டேன். அதுக்காக பேங்க் லோனை போட்டு இப்போதைக்கு கையில் வந்து ஒரு ஃபினான்ஸ் கம்பெனிலேருந்து வாங்கி இப்போ கொடுத்துட்றேன் நான். ஏன்னா எப்படி இருந்தாலும் இந்த காசு 40 லட்சம் வரப்போகுது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவர் வேற வந்து கையை மீறி வந்து கடன்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து ரோகிணி திருப்பி வந்து கால் பண்ணி அந்த லேடி கிட்டக்க எப்படி இருந்தாலும் நான் வந்து எப்போ ஆர்டரை கொடுக்கணும் டெலிவர் பண்ணணும்னு சொல்லுங்கள், ஃபைனல் லிஸ்ட் என்னென்ன வேணுங்கிறத சொல்லுங்கள், நாங்களும் ப்ரைஸ் லிஸ்ட் அனுப்பிடுறோம் அப்படின்னு திமிராலாம் பேசி அவங்களும் ஒரு மாதிரி சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸ்ருதிக்கு இது எல்லாமே ரொம்ப கடுப்பாக இருக்குது. மீனாவும் திருப்பி வந்து இதை பற்றி விடுங்க ஸ்ருதி இதை பெருசுப்படுத்தாதீங்க அவங்க நல்ல பேர் வாங்கிட்டு போட்டோம் அப்படின்னாலும் இங்கே வீட்டில் வந்து திருப்பி மீனாவை அவமானப்படுத்துகிற மாதிரி விஜயா பேசுகிற ஒன்றும் ஸ்ருதிக்கு கடுப்பாகுது. ஸ்ருதி ஏதாச்சும் மீனாவுக்கு பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. முடிவு பண்ணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து சரி ஓகே அப்படின்னு வந்து ஹோட்டலுக்கு போகும்பொழுது ஹோட்டலுக்கு வந்து திருப்பி அந்த கோகிலா மேம் வராங்க. அவங்க ஃப்ரெண்டும் கூட சேர்ந்து வராங்க. என்னம்மா ஸ்ருதி உனக்கு சந்தோஷமா? உன் சிஸ்டர்ஸ் 2 பேத்துக்குமே நாங்கள் ஆர்டர் கொடுத்தோம். ஒருத்தங்களுக்கு பூ ஆர்டர் கொடுத்தாச்சு, இன்னொருத்தவங்களுக்கு வந்து இந்த அப்ளையன்சஸ் ஆர்டர் கொடுத்தாச்சு. எல்லாரும் இப்போ அடுத்து பெருசாக வரப்போகிறீங்க உங்கள் குடும்பமே, நீயும் புது ஹோட்டல் அப்படியே கலக்கரை சந்துரு அப்படிங்கிற மாதிரி சூப்பராக எல்லாம் வரப்போகுது ஸ்ருதி அப்படின்னு வந்து பேசிகிட்டு இருக்கும் பொழுதே ஸ்ருதிக்கு ஒரே சிரிச்சிட்டே இருந்தாலும் கூட ஆனால் வந்து அவங்களுக்கு லைட்டாக வந்து இந்த மனோஜன் ரோஹிணி இது போகுதே அப்படிங்கிற ஒரு யோசனை இருக்குது. இந்த சமயத்தில் தான் வந்து அந்த கோகிலா மேம் கூட இருக்க அந்த ஃப்ரெண்ட் அந்த அப்பார்ட்மெண்ட் ஓனர் வந்து அவங்க பேசுகிறாங்க. நான் அந்த ஆர்டர்லாம் கொடுக்க போகிறோம் தான்மா, ஃபைனலாக இப்போ அக்ரிமெண்ட் போட போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி பார்த்தா இவர் கொடுத்த அப்ளையன்சஸ் விலை எல்லாமே ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குமா. நாங்கள் ஏற்கனவே 2-3 இடத்துல விசாரித்தோம், அவங்கள விட அவர் அதிகமாக தராரு போட்டிருக்காரு. நாங்களும் உனக்கு தெரிஞ்சவங்க நினச்சி தான் இது பண்ணோம், அந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குமாமா அப்படின்னு உடனே இவங்க அந்த ஆர்டரை வாங்கி பார்க்குறாங்க. ஆர்டரை வாங்கி பார்த்தா என்னடா இந்த ஆர்டர்லாம் ரொம்ப விலை அதிகமாக இருக்குன்னு பார்த்தா மனோஜ் இன்னும் கொஞ்சம் பேராசைப்பட்டு எப்பயும் கொடுக்குற காசை விட பல்காக கொடுக்க போகிற காசை விட அதிகமாக ரொம்ப பெரிய அமௌண்ட்டை போட்டு வச்சுருக்காரு. ஸோ இப்போ இந்த அமௌண்ட்டை அவர் போட்டு வச்சுருக்கிறதே வந்து அவங்களுக்கு ஒரு மாதிரி உறுத்தலாக இருந்தாலும் அவங்க எடுத்து நெட்லலாம் தேடி பார்க்குறாங்க. ஸ்ருதி தேடி பார்த்துட்டு சரி ஓகே அப்படின்ட்டு ஏதாச்சும் நான் சொல்லலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு எதுக்கும் ஒரு தடவை நல்லா விசாரிச்சுக்கோங்க ஆண்டி, எனக்கு வந்து நான் இன்னைக்கு மீனா தான் வந்து உங்கள்கிட்ட அந்த இன்னொரு சிஸ்டருக்கு வந்து சஜஸ்ட் பண்ணாங்க, அவங்களுக்கு இருந்தால் நல்லாயிருக்கும்னு ரெக்கமெண்ட் பண்ணாங்க. நான் மீனாவுக்கு மட்டும் தான் சொன்னேன். ஏன்னா மீனா கை சுத்தம், தொழிலையும் வந்து சுத்தமாக இருப்பாங்க, பூனா வந்து ஒழுங்காக நல்ல குவாலிட்டியாக கொடுப்பாங்கன்னு எனக்கு தெரியும். ஆனால் ரோஹிணி மனோஜ் என் குடும்பமாக இருந்தாலும் கொஞ்சம் ஒரு மாதிரி டைப் தான், அவங்க கொஞ்சம் பேராசைப்படுவாங்க, சரியான குவாலிட்டியில் கொடுப்பாங்களா அப்படிங்கிறத நீங்கள் ஒரு தடவை விசாரிச்சுக்கோங்க. எனக்கு பக்கம் ஒரு மன வருத்தம் என்னென்னா இவ்வளோ தூரம் வந்து அவங்களுக்காக பேசினதே வந்து மீனா தான். ஆனால் வந்து ரோஹிணி வீட்டில் வந்து அவங்களே எல்லாத்தையும் பண்ண மாதிரி சொன்னாங்க. சொல்லிவிட்டு மீனாட்ட ஒரு தேங்க்ஸ் சொல்லலான்னு கேட்டால் என்ன அட்ரஸ் தானே கொடுத்தாங்க, இவங்க எனக்கு ஏற்கனவே தெரிஞ்சவங்க தான், நீங்கள் கூட அவங்கள்ட்ட கூட கேட்டுக்கோங்க, அவங்க வந்து எனக்கு வந்து மேக்கப் போட்டிருக்காங்க, அதனால தான் எனக்கு அந்த ஆர்டர் கொடுத்தாங்க, இதுக்கெல்லாம் இதுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு திமிரா பேசினாங்க அப்படின்னு உடனே செம கடுப்பாயிடுறாங்க கோகிலாவும் சரி அந்த இன்னொருத்தவங்களும் சரி. கோகிலா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து என்னம்மா அது அந்த மீனா அப்போ அவ்வளோ நல்ல பொண்ணு, அப்போ அந்த ரோஹிணி அவ்வளோ நல்ல பொண்ணு இல்லையாம்மா, இன்னும் அப்படி திமிரா பேசியிருக்கா அப்படின்னா. ஆமாங்க ஆண்டி, அது மட்டும் இல்லாமல் விலையும் இதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக தான் இருக்குது, நெட்லேயும் பார்த்தேன் நான். ப்ளஸ் வந்து இந்த ரோஹிணி வந்து கொஞ்சம் அதுக்கு அவங்க மீனாவுக்கு ஒரு தேங்க்கும் சொல்ல, அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போய் வீட்லேயும் ஒரு மாதிரி கிண்டல் பண்ணுற மாதிரி பேசினாங்க அப்படிங்கிறத கேட்க நல்லா யோசிச்சுக்கோமா, நீ இவங்கள்ட்ட தான் ஆர்டர் கொடுக்கணுமா அப்படின்னு கோகிலா அந்த லேடிகிட்ட பேசுகிறாங்க.
அந்த லேடி ஒரு மாதிரி கடுப்பாயிட்டு, என்ன இப்போ விலையும் இப்போ ஏமாத்திருக்காங்கங்கிறீங்க, இந்த மீனாவுக்காக உனக்காக தான் வந்து நான் முதல்ல உங்களை சஜஸ்டே பண்ணேன், இல்லைனா எனக்கு வந்து வேறு இதை விட பெரிய கம்பெனியில் கொடுக்க தெரியாதா, இதை விட கம்மி காசை கொடுக்க தெரியாதா, இரு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நேராக கிளம்பி கால் பண்ணிவிட்டு ரோஹினிகிட்ட வந்து வீட்டில் இருக்கியாம்மா, நான் வீட்டுக்கு வரேன் அப்படின்னு கிளம்பி வர, உடனே விஜயா அவ்வளோ பெரிய லேடி வராங்களா, அவ்வளோ பெரிய ஆள் வராங்களா அப்படின்ட்டு, மீனா போய் டக்குன்னு வந்து இப்போ என்ன பண்ணுற, டீ காஃபிலாம் போட்டு பஜ்ஜி கிஜிலாம் ரெடி பண்ணி வச்சுட்டு கேசரியும் செஞ்சிரு, எல்லா ஸ்வீட்டு கீட்டுன்னு எல்லாத்தையும் கொடுப்போம் நம்ம அவங்களுக்கு அப்படின்னு வந்து எதுவுமே பேசாமல் அமைதியாக மீனா உள்ளார போயிட்டு அதெல்லாம் செய்கிறாங்க. மீனா இப்போவாச்சும் பேசுங்கன்னு நமக்கு தோணும். ஆனால் மீனா உள்ளார போய் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கும் பொழுதே இந்த லேடி வராங்க. வந்து அவங்க பேசாமல் வந்து உள்ளார நுழைஞ்சிட்டு, வாமா என்னம்மா ரோகிணி, இதான் அவங்க வீடா, இதான் அவங்க அத்தையா அப்படின்னு எல்லாத்தையும் பேசிட்டு வந்து உட்காந்துட்டு, மீனா அப்படின்னு மீனாவை கூப்பிட்டு மீனாட்ட வந்து, மீனா நீ என்ன உள்ள போயிட்டு இருக்க, உட்காரு அப்படின்னு சொல்லும் பொழுது அப்படியே கடுப்பாக இருக்குது ரோகிணிக்கும் ஒரு பக்கம் விஜயாவுக்கும். இந்த மீனாவோட ஆர்டர் எப்படியாச்சும் கெடுத்தா பரவாயில்லையே அப்படின்னு அவங்க யோசிச்சுட்டு, மீனாவுக்கு இவ்வளோ மரியாதை கிடைக்கிறது பிடிக்கலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது அந்த லேடி வந்து, அப்புறம் மீனாவை உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு விஜயா கேட்கும் பொழுது, மீனாவை எப்படி தெரியுமா, மீனாவை தான் எனக்கு நல்லா தெரியும், மீனாட்ட தான் வந்து கோகிலா சொன்னாங்க ரொம்ப நல்ல பொண்ணு, அவங்கள்ட்ட கொடுன்னு சொன்னாங்க, ஆர்டர் கொடுத்தேன். அதுக்கப்புறம் மீனா சொன்னாங்க, என்னோட கோ சிஸ்டர் ஒருத்தங்க இருக்காங்க, என்னோட ஹஸ்பண்டோட அண்ணன் வந்து கடை வச்சிருக்காரு, அவருக்கு கொடுங்கன்ட்டு, அதனால தான் சரி அவங்களுக்கு கொடுக்கலான்னு முடிவு பண்ணேன் அப்படிங்கும் போதே அப்படியே திருன்னு ரோகிணி முழிக்க, விஜயா ஷாக் ஆகி அவங்கள பார்க்க, ஆனால் ஏதோ இங்கே வீட்டுக்கு வந்துட்டு வீட்டில் வந்து நானே எல்லாத்தையும் பண்ணேன்னு சொன்னாங்களாமே இந்த ரோகிணி அப்படின்னு அவங்க பேசும்பொழுதே ரோகிணி முகம் மாறுது. அப்படியே விஜயா ஷாக் ஆகி திரும்பி பார்க்க, அது சரி உங்களுக்கு வந்து பல்காக ஆர்டர் கொடுக்குறோம், 275 வீடுக்கு வந்து ஆர்டர் கொடுக்குறோம், பல்க் ஆர்டரில் ரீட்டைல் ப்ரைஸ் கொடுத்துருக்கீங்க, அதுவும் வந்து நீங்கள் நினச்சா விலையை கம்மி பண்ண முடியும், கம்மி பண்ணாமல் கொடுத்துருக்கீங்க, திருப்பி 2வது தடவை கொட்டேஷனுக்கு என் மேனேஜர் பேசும்போது கூட வந்து நீங்கள் கம்மி பண்ணலையாமே, அதெல்லாம் இல்லை சார் இதான் நல்ல குவாலிட்டி ப்ரைஸ் அப்படின்னீங்களாமே, அப்போ கிடைக்க போகிற காசை விட பேராசைப்பட்டு இன்னும் அதிகமாக காசு வேணும்னு நினச்சிருக்கீங்க. இது இல்லாமல் வந்து என்கிட்ட என்ன சொன்ன, வளர்ந்து வந்த இடத்த நீங்கள் மறக்காமல் இருக்கீங்க மேடம், சூப்பர் மேடம் அப்படின்னு, ஆனால் நேற்று உனக்கு ஹெல்ப் பண்ண மீனாவை இன்றைக்கி மறந்துருக்க, இதாம்மா அவங்க கான்ட்ராக்ட், இதுதான் அவன்கிட்ட சைன் பண்ணலான்னு சொல்லிட்டு கொண்டு வந்தேன் நான், இந்தா அப்படியே பாரு அப்படின்னு அந்த கான்ட்ராக்ட் அப்படி கிழிச்சு இப்படி தூக்கி போட்டு, இந்த மாதிரி நன்றி கெட்டவங்களுக்குலாம் வந்து நான் கான்ட்ராக்ட் கொடுக்கணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்லை, அதே மாதிரி வந்து ஏமாத்துத்தனமாக பேராசை பிடிச்சி போய் தெரிஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு இதை வந்து நேர்லேயே சொல்லிட்டு போகலாம் தான் வந்தேன், இன்னொரு தடவை இந்த புத்தியோடு இருந்தீங்கன்னா உங்களுக்குலாம் பிஸ்னஸில் எப்படியும் என்றைக்கு நீங்கள் முன்னேறவே மாட்டீங்க அப்படின்னு சொல்ல, அப்படியே விஜயா ஷாக் ஆகி ரோகிணியை பார்க்க, ரோகிணிட்ட அப்போ நீயா போய் இந்த ஆர்டரை வாங்கலையா, இந்த பூ கட்டுறவை சொல்லி தான் வாங்கினியா அப்படிங்கும் பொழுதே வந்து டக்குன்னு மீனா இங்கே வாமா அப்படின்னு கூப்பிட்டு, இதை நீ கையெழுத்து போடுமா, நீ தான் இதுக்கப்புறம் வந்து கான்ட்ராக்ட் கொடுக்க போகிற, அது மட்டும் இல்லாமல் முதல் நாள் இனாகரல் ஃபங்க்ஷனுக்கு நீ தான் வந்து பூ டெக்கரேஷன், எவ்வளோ விலையோ நீ சொல்லுமா, நீ சொல்கிற வேலை மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி போக, அப்படியே ஷாக்காக அவங்க போகிற வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருந்த விஜயா அந்த பக்கம் திரும்பி அப்படியே வந்து கொத்தா வந்து இந்த பக்கம் ரோகிணி தலையை ஒரு பிடிச்சி, என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம் மனசில், என் பிள்ளைக்கு வர வேண்டிய கான்ட்ராக்டும் போச்சு, விலையை ஏற்றி சொல்லியிருக்கேன், இதில் ஏதோ உனக்கு கிடச்சின்னு அவ்வளோ திமிரு பேச்சு பேசினேன், இப்போ எல்லாம் போச்சா, இப்போ அவள் மட்டும்தான் வந்து பணக்காரியாக இருக்க போகிறா, நீ கடைசியில் என் பிள்ளைக்கு வந்து அதில் நம்பி கடன் வேற வாங்கியிருக்கானே அப்படின்னு வந்து பலார் அப்படின்னு ஒன்று விட போகிற மாதிரி இருந்தால் கரெக்டாக இருக்கும். இந்த அளவுக்கு ஏதாச்சும் ஒன்று நடந்தால் தான் நல்லாயிருக்கும். அதை விட்டுட்டு எப்போ பார்த்தாலும் ரோகிணி வந்துட்டு எதுலேயுமே சிக்காமல் ஈஸியாக தப்பிச்சு போகிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இப்போவாச்சும் வந்து அந்த கான்ட்ராக்ட் பிடிக்கப்படணும் மாட்டணும்னு நினைக்கிறீங்களாங்கிறத சொல்லிவிட்டு இடம்பொருள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.